வணக்கம். ஒரே ஒரு நைட், ஆனா அது ஒரு முழு லைஃப் டைம்க்கு சமமான ஆன்மீக சக்தி கொண்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? இஸ்லாத்தோட மிக முக்கியமான இரவான லைலத்துல் கதர் பத்தின இந்த விளக்கத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். வாங்க, இந்த இரவோட மகத்துவத்தை நாம விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷனோட சராசரி ஆயுட்காலம் கிட்டத்தட்ட 83 வருஷம்னு வச்சுக்கலாம். அந்த முழு வாழ்க்கை முழுக்க செய்யற வணக்கத்தோட பலனை ஒரே ஒரு ராத்திரியில நாம அடைய முடியும். இதுதாங்க லைலத்துல் கதரோட முக்கியமான விஷயம். ஆனா இது எப்படி சாத்தியம்? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். எல்லாத்துக்குமே அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? லைலத்துல் கதிர், அதாவது சக்தியின் இரவு. இந்த கதிருங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள என்னென்ன ஆழமான அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்கு, முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். கதர் அப்படிங்கிற இந்த அரபி வார்த்தைக்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. 1 கண்ணியம், இது ரொம்பவே மதிக்கப்படுற ஒரு இரவு. 2வது மகத்துவம், இதோட பெருமைக்கு அளவே இல்ல. 3வது நம்ம விதையோட நேரடியா சம்பந்தப்பட்டது, அதுதான் நிர்ணயம். ஆமாங்க, நிர்ணயம் அப்படின்னா என்ன தெரியுமா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே விதி இந்த ஒரு ராத்திரியில தான் தீர்மானிக்கப்படுது. நம்மளோட வாழ்வாதாரம், ஆயுள், நாம சந்திக்க போற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த ராத்திரியில எழுதப்பட்டு வானவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்படுது. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் நேரடியா பாதிக்கிற ஒரு இரவு. சரி, 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு குரான் சொல்லுதே. இது சும்மா ஒரு பேச்சுக்கா சொல்றதா, இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலே ஆழமான ஆன்மீக காரணங்கள் இருக்கா? வாங்க, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ராத்திரியோட மகத்துவத்துக்கு முதல் காரணம் நம்ம இஸ்லாத்தோட இதயமே அதுதாங்க. மனித குலத்துக்கான கடைசி வழிகாட்டியான திருக்குரான், இறைவனோட பாதுகாக்கப்பட்ட பேழையிலிருந்து இந்த பூமிக்கு பக்கத்துல இருக்கிற முதல் வானத்துக்கு இறக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இரவு இது. இந்த ஒரு நிகழ்வே இதோட புனிதத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடுது. 1000 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது இறைவனோட கருணையோட அளவை காட்டுற ஒரு ஒப்பீடு. குரான் ரொம்ப தெளிவா சொல்லுது, இந்த ராத்திரியில செய்யற வணக்கம் லைலத்துல் கதர் இல்லாத 1000 மாசம் செய்யற வணக்கத்தை விட ரொம்ப ரொம்ப சிறந்தது. 1000 மாசம், அதாவது 83 வருஷத்துக்கும் மேல. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருத்தர் தன்னோட முழு வாழ்க்கையும் வணக்கத்திலே கழிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ, அந்த நன்மைய இறைவன் ஒரே ராத்திரியில நமக்கு ஒரு பரிசா தர்றான். இது எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. குர்ஆன் இறங்குனதோட இதோட ஸ்பெஷாலிட்டி முடியல. இந்த ராத்திரியில வானவர்களோட தலைவர் ஜிப்ரீல் உட்பட கணக்கிலடங்காத வானவர்கள் இறைவனோட கட்டளைகளோட பூமிக்கு இறங்குறாங்க. அவங்களோட வருகையால விடியல் வர்ற வரைக்கும் இந்த பூமி முழுக்க அமைதி, அருள், பாதுகாப்புன்னு எல்லாமே நிறைஞ்சு வழியுது. சரி, இவ்ளோ பெரிய ஒரு ராத்திரி, இத நாம எப்படி கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது? இதுக்கு நமக்கு பெஸ்ட் கைடன்ஸ் யாருன்னா இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்க இந்த ராத்திரிகளை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட வழக்கம் இதுதான். ரமலானோட கடைசி 10 நாள் வந்துட்டா போதும், அவங்க தங்களோட வணக்கத்தோட தீவிரத்தை பல மடங்கு அதிகப்படுத்துவாங்க. நைட் ஃபுல்லா இறைவனை தொழுது அந்த இரவுக்கு உயிர் கொடுப்பாங்க. தன்னோட குடும்பத்தையும் இந்த ஆன்மீக எழுச்சியில பங்கெடுக்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம உலக விஷயங்கள்லேருந்து தங்களை முழுசா விடுவிச்சுக்கிட்டு கான்சென்ட்ரேட்டடா வழிபாட்டிலே மூழ்கிடுவாங்க. இந்த ராத்திரியில கேட்கறதுக்குன்னே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னா அது மன்னிப்பு தான். அதுக்காகவே ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு தஆலா அவங்க நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. இது இறைவனோட ரொம்ப அழகான ஒரு குணத்தை பத்தி பேசுது. அவன் மன்னிப்பவன், மன்னிக்கிறத விரும்புறவன். அந்த குணத்தை சொல்லி அவங்கிட்டே நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். நபியோட வழிகாட்டுதல பார்த்தோம். சரி, இப்போ அத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? இந்த ராத்திரியோட முழு பலனையும் நாம அடையறதுக்கு என்னென்ன குறிப்பிட்ட செயல்கள்ல ஈடுபடலாம்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, காலம் மாறலாம், ஆனா அந்த ஆன்மீகத்தோட அடிப்படை ஒண்ணுதான் இல்லையா? அன்னைக்கு நபி தோழர்கள் ரொம்ப நேரம் நின்னு தொழுதாங்க, உலக விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருந்தாங்க. இன்னைக்கு நாம கூட்டா தொழுவுறது, நடுராத்திரியில எழுந்து தொழுவுறது, தர்மம் செய்யறதுன்னு அதோட வடிவங்கள் மாறினாலும் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், இறைவன்கிட்ட இன்னும் நெருங்கமாகிறது. இந்த ராத்திரியில வணங்குனா கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? பாவம் மன்னிப்பு. நபி ஸலாம் ரொம்ப உறுதியா சொல்றாங்க, யார் இந்த ராத்திரியில நின்னு வணங்குறாரோ அவரோட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனா 2 கண்டிஷனோட. 1, இறைவன் மேல ஆழமான நம்பிக்கை இருக்கணும். 2, அவர்கிட்ட இந்த மட்டும்தான் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற தூய்மையான எண்ணம் இருக்கணும். அப்போ இந்த ராத்திரியில முழு பலனையும் அடைய நாம் அந்த 4 முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்தலாம். கூட்டா தொழுவுறது மூலமா சமூகத்தோட இணையறது, குரான் ஓதுறது மூலமா இறைவனோட பேசுறது, பாவம் மன்னிப்பு கேட்கறது மூலமா நம்மள நாமே சுத்தப்படுத்திக்கிறது, அப்புறம் தர்மம் செய்யறது மூலமா மத்தவங்களுக்கு உதவுறது.
இது ஒவ்வொன்றுமே இந்த ராத்திரியோட அருள அடையறதுக்கான பவர்ஃபுல் வழிகள். இந்த இரவோட அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கோங்க. நீங்க குடுக்கற ஒரு சின்ன தர்மம் கூட 83 வருஷம் தொடர்ந்து தர்மம் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மைய பெற்றுத்தரலாம். இது இறைவனோட அளவே இல்லாத கருணைக்கும் தாராள குணத்துக்கும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த விளக்கம் லைலத்துல் கத்ரோட மகத்துவத்தை புரிஞ்சுக்க உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன். 1000 மாசத்தை விட சிறந்த ஒரு முழு வாழ்க்கையோட வணக்கத்துக்கு சமமான இந்த ராத்திரி நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. அதோட அருள, மன்னிப்ப, அமைதிய வாங்கிக் கொள்ள நீங்க ரெடியா இருக்கீங்களா?